வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் என்ன பேசப் போகிறோம் இப்போது பார்க்கலாம். முதல்ல தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புன்னு ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம நாட்டில் எல்லோரும் ஃப்ராட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அதில் இந்த டிவி சேனல் NDTV, இந்தியா டுடே, இவங்கெல்லாம் காங்கிரஸை சேர்ந்தவர்கள். அவங்க என்ன போட்டிருக்காங்க, திமுக 140 சீட்டு வரை ஜெயித்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லலாம். தேர்தலுக்கு பின்னாடி ஓட்டு போட்டு வந்தவங்ககிட்ட போய் கேட்பாங்க, எதுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு. அவங்க சொல்கிற கருத்து கணிப்பை வச்சு அவன் சொல்கிறான் 140, 150. சன் டிவிக்கு சொல்ல வேணாமா, தாவேக்கா ஒரு சீட்டு தான் ஜெயிக்கும்னு சன் டிவி போடுறான். மற்ற டிவிங்க பூரா இவங்க புதிய தலைமுறை இவங்கெல்லாம் அந்த இந்தியா டுடே, NDTV போட்டதை வச்சுக்கிட்டு 140 திமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். இந்த எலெக்ஷனை கண்ணார பார்த்தோம். மக்களிடம் மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இந்த ஆட்சி ஒழிக்கணும்னு ஓடி ஓட்டு போட்டாங்க. உள்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு துடிச்சாங்க, ஒழிச்சு கட்டணும்னு. இந்த ஆட்சி எப்படி நடந்தது? கொடுங்கோல் ஆட்சியோட கேவலமாக நடந்தது. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், சட்டம் ஒழுங்கு இல்லாமல் போயிடுச்சு. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. பெண்கள்லாம் வெளியில் வரவே பயந்தாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு எப்படி பாதுகாப்பு கொடுக்க போகிறோன்னு அவங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கள்ளச்சாராயம், போதை மருந்து, எங்கே பார்த்தாலும் போதை மருந்து, டாஸ்மாக், இது மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த அரசாங்கம் படுதோல்வி அடைந்தது. திருப்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவான், எப்படி ஓட்டு போட்டான், இவங்கெல்லாம் எப்படி திரும்பி திமுகவே ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ யாரை கேட்டாலும் விசிலுக்கு போட்டோன்னாங்க. ஆனால் இவன் சொல்கிறான் திமுகவுக்கு தான் எல்லாம் போட்டாங்கன்னா என்னன்னே புரியல. எல்லாம் சேர்ந்து ஃப்ராடு பண்ணுறாங்களா? வரட்டும் தேர்தல் முடிவு. இப்படி ஒரு முடிவு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், இவங்க பூரா மீடியா பூரா பணம் வாங்குகிறான். ரெண்டாவது இந்த கருத்து கணிப்புங்கிறதுல அவன் ஒரு இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால் கருத்து கணிப்பிற்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமைக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அதில் ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறான், நாம் தமிழர் கட்சி 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிக்கும்ங்கிறான். நாம் தமிழர் கட்சி சீமானே ஒரு சீட்டு ஜெயிக்காதுன்னு முடிவுக்கு வந்துட்டார். அப்புறம் இவங்க கருத்து கணிப்பு அவங்களுக்கு ஒரு 4 சீட்டு 5 சீட்டுங்கிறான். எப்படி DMK ஜெயிக்கும், எங்கேருந்து ஜெயிக்கும்? போன தடவை வாங்கின ஓட்டு என்ன? சாரில் எவ்வளோ 75 லட்சம் போயிடுச்சு. இவர்களுக்கு திரும்ப எப்படித்தான் ஓட்டு விழுகும்? போன தடவையே 118க்கு ஒரு 8 சீட்டு தான் கூட சேர்ந்தாங்க. இந்த தடவை 140 சீட்டு வாங்குகிற அளவுக்கு அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்கா? மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்க. எப்படி இது நடக்கும், எப்படி சாத்தியம்? எதுவும் புரியல. அதனால் இந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு எல்லாருமே தளர்ந்து போயிட்டாங்க. இவர்கள் ஒன்றும் பிரம்மா இல்லை நமது தடையை எழுதுவதற்கு. ஃப்ராடு பசங்க அத்தனை பேரும், மீடியாக்காரன் பூரா ஃப்ராடு பசங்க. இவன் நம்ம தலையெழுத்து எழுதுகிறான்னா நடக்கிறது என்னன்னு பாருங்கள். ஏன்னா கண்ணால் பார்த்தவர்கள் நாம் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தான் கருத்து கணிப்பை சொன்னோம். போன தடவையே 2 கோடி ஓட்டு வாங்கினான் DMK. இந்த தடவை எவ்வளவு எதிர்ப்பு! மைனாரிட்டிஸுக்கு இவங்கெல்லாம் ஓட்டே போடலை. இவங்க கிறிஸ்தவர்கள்லாம் சுத்தமாக 6% ஓட்டே போடலை. இஸ்லாமியர்களே நிறைய ஓட்டு பிரிஞ்சிருச்சு. பயங்கரமான எதிர்ப்பு இந்த ஆட்சியின் மேலே. அந்த 2 கோடி அதுவும் போன தடவை சாரில் போட்ட கள்ள ஓட்டு, இந்த தடவையும் ஃபுல்லாக கள்ள ஓட்டு போட்டான். இந்த மிஷினை மாற்ற போகிறாங்களான்னு தெரியலை. அதனால் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை. எப்படி இந்த கருத்து கணிப்பு சொன்னாங்கங்கிறதும் தெரியலை. அதனால் 4ஆம் தேதி நம்ம இது பண்ணி தான் பார்க்கணும். சரி, இந்த கருத்து கணிப்பெல்லாம் நம்பகத்தன்மை உள்ளதா? இதை நம்ம நம்பலாமா? என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சோர்வடைஞ்சிடாதீங்க. கருத்து கணிப்புகள் பல இதுங்களில் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கு. அதுவும் இந்த எக்ஸிட் போல்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகள் பல இதில் இவங்க சொன்னதுக்கும் ரிசல்ட் வந்ததுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு குடிமகனாக நீங்களே இருந்து பாருங்கள். அதுக்கு அதிமுக NDA ஜெயிக்குன்னு சொன்னாலும் நம்பலாம். அவங்களுக்காச்சும் ஓட்டு திமுகவுக்கு எவனுமே ஓட்டு போடலையா? மக்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் காரி துப்புனாங்க. எப்படி இவர்களுக்கு ஓட்டு விடுவோம்? அதுதான் நம்முடைய கேள்வி. அதனால் இந்த கருத்து கணிப்பு பலிக்குமா?
முந்தைய இதுங்களில் வந்து தேர்தலுக்கு பின்னால் நடந்த கருத்து கணிப்பு எதுவும் சொன்னபடி நடந்திருக்கா அப்படிங்கிறத நான் ஒன்றும் நான் சொல்கிறேன். அப்புறம் முடிவு பண்ணுங்க. இவர்கள் ஒன்றும் பிரம்மாக்கள் இல்லை, ஒன்றும் கடவுள் இல்லை. எல்லா பயிலும் பணத்தை சம்பாதிப்பதற்கு குறுக்கு வழியில் போயிட்டு மீடியாவன் கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறான். அதனால் ஒன்று நான் சொல்கிறேன், இங்கே கருத்து கணிப்பு நாரண கதையெல்லாம் ஒன்று நான் சொல்கிறேன். 2004 அப்போ வந்து 1999 2004 வரை வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். அப்போ இந்த டிவிக்காரன் இந்த பிரஸ்காரன்லாம் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புன்னு போட்டான். 2004 என்ன சொன்னார், 2004 தேர்தலில் வாஜ்பாய் பிரதமராவது உறுதின்னு போட்டான். வாஜ்பாய் தோது போனார். காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சது. கருத்து கணிப்பு போனவன் கொடுத்தவொடனே எங்கே போய் மூஞ்ச வச்சான்னு தெரியல. 2004 எல்லாம் காரியத்து போனாங்க. ஏன்டா அந்த பொழப்பு பிழைக்கிறீங்க? எப்படியா வந்தது உங்களுக்கு? ஓட்டு போட்டு இத்தனை பேர் வந்து காங்கிரஸுக்கு போட்டுருக்கான், வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் ஆவீங்களே அப்படின்னு இப்போ சொன்னீங்க. எல்லாம் ஓடி போயிட்டான். அப்புறம் திரும்பி வந்துடுவான். முதல்ல ஓடி போயிடுவான். அப்புறம் திரும்பி வந்துக்கிட்டு பத்திரிகை எழுதுவான், இது எழுதுவான். 2004 மிகப்பெரிய தோல்வியை அடைந்தது இந்த தேர்தலுக்கு பின் உள்ள கருத்து கணிப்பு. அதுக்கடுத்தது இப்போ சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட்டு தேர்தல் 2024 அத்தனை வயல்களும் இந்த டிவிக்காரன் இவங்க அத்தனை வயல்களும் என்ன சொன்னான்னு தெரியுமா? பிஜேபி 400 சீட்டு ஜெயிக்கும்னா. 400 சீட்டுன்னா எல்லோரும் நம்பினாங்க. எல்லா கருத்து கணிப்பும் அப்படி தான் சொல்லுது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. கடைசி என்னாச்சு? வாஜ்பாய் இவங்களுக்கு மோடிக்கு மெஜாரிட்டியே கிடைக்கல. 400க்கு எங்கே போகிறது? 240 என்னமோ தான் வந்தது. 160 சீட்டு குறைஞ்சி போச்சு. ஆக அந்த கருத்து கணிப்பும் மிகப்பெரிய தோல்வியை அடைந்தது. இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு கருத்து கணிப்பில், பார்லிமெண்ட்டு தேர்தல் கருத்து கணிப்பில் நடந்த மோசடி, நடந்த தோல்வி. இப்போ சட்டசபை தேர்தலில் இவங்க கருத்து கணிப்பு என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். முதல் விஷயம் 2015 நல்லா புரிஞ்சுக்கணும். 2015 கருத்து கணிப்பில் பீகாரில் நடந்தது சட்டசபை தேர்தல். பூரா என்ன சொல்லிட்டான், பிஜேபி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிக்கிறதுனா அத்தனை தேர்தலுக்கு பிந்தின கருத்து கணிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்க்கட்சிகள் ஆட்சியை பிடிச்சான். 243 சீட்டை பிடிச்சான். பிஜேபி 50 சீட்டோ 58 சீட்டோ 50 சீட்டு வாங்குகிற 58 சீட்டு வாங்குகிற பிஜேபியை ஆட்சியை பிடிக்கிறதுன்னா அப்போவே அடித்தாங்க மக்கள். ஓடிட்டான். மறுபடியும் திருப்பி திருப்பி தொலைச்சி போட்டு திரும்பி வருவாங்க. எல்லா இந்தியா பூராம் கேட்டது, அது எப்படிப்பா நீ எதிர்க்கட்சிகள் 243 சீட்டை ஜெயிக்கிறான், நீ வந்துக்கிட்டு பிஜேபி தான் ஆட்சியை பிடிக்கும்னு எப்படியா சொன்னேன்னா எல்லாம் ஓடிட்டாங்க. எல்லாம் கவர் வாங்குகிற கதை தான். 500 1000 அது மாதிரி அங்கேயும் அது மாதிரி ஃபெயிலியர் ஆனது. 2015 மிகப்பெரிய தோல்வி அடைந்தது கருத்து கணிப்பு பீகார் சட்டமன்ற தேர்தலில். அதுக்கடுத்தது தோல்வி அடைஞ்சதை பார்க்கலாம். டெல்லி சட்டசபை தேர்தல் 2015 கருத்து கணிப்புக்காரன் பூரான்னு சொன்னான் ஆம் ஆத்மி 35 to 40 சீட்டு வரும்னா. கடைசி ஆம் ஆத்மி எப்படி ஜெயித்தாங்க தெரியுமா? 70 சீட்டில் 67 சீட்டு ஜெயித்தாங்க. அந்த கருத்து கணிப்பு நீங்கள் சொன்னது பூரா பொய் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு நிரூபணமானது. அது 2வது ஃபெயிலியர் சட்டசபை தேர்தலில். நான் சொல்லுது பார்லிமெண்ட்டில் 2 வந்து இதாகிடுச்சு, பொய்யாயிடுச்சு. சட்டசபை தேர்தலில் 2 பொய்யாயிடுச்சு. 2015 நடந்தது. அதுக்கடுத்தது 2021 வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் பிஜேபி ஆட்சியை பிடிக்கும்னாங்க. கருத்து கணிப்பு பூரா பிந்தைய கருத்து கணிப்பு மம்தா பானர்ஜி பயங்கரமாக ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. இங்கேயும் கருத்து கணிப்பு வந்து தோல்வி அடைந்தது. ஆக எல்லா இடங்களிலும் பல நேரங்களில் கருத்து கணிப்பு தோல்வியாகும். தமிழ்நாட்டில் இந்த கருத்து கணிப்பு தோல்வியாகும்னு நான் எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, பல பேர்கிட்ட விசாரிக்கிறோம். நடந்தது பல கெட்ட பேர் அவங்க ஜெயிப்பாங்கன்னு அவங்களே நம்பலை, அவங்களே தோற்று போயிடுவோங்கிற முடிவில் இருந்தாங்க. எல்லாருமே வந்து எப்படி நம்ம அரசியலை மாறி போச்சே அப்படின்னு கவலையில் இருந்தாங்க. திமுக ஜெயிக்கும்னு யாருமே சொல்லலை, திமுக காரனே சொல்லலை. அப்புறம் எப்படி இந்த பத்திரிகைக்காரன் பூரா வந்துக்கிட்டு திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னா, ஜனங்க ஓட்டு போட்டால் தானே ஆட்சி அமைக்கும்னா? இதில் நடக்கிறதுனா ஒன்று இவங்க பண்ணுற ஃப்ராடு, ரூபாய் வாங்கிட்டு பண்ணுவான், ஃப்ராடு தானே எல்லாம் பண்ணுவான். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஓட்டு போட்டு வெளியில் வர்றவங்ககிட்ட தமிழ்நாட்டில் போய் கேட்பாங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க.
திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டோம்னா அடிப்பான், ரவுடி எல்லாம் சமூக விரோதிகள் அடிப்பான்னு சொல்லி ஓட்டு போட்ட அந்த மக்களே திமுகவுக்கு தான் போட்டேன்னு சொல்லுவாங்க, அடித்து போடுவான்னு சொல்லி. அது ஒரு மெயின் காரணம். இந்த கருத்து கணிப்பு ஃபெயில் ஆகிறது, இந்த கருத்து கணிப்பு பொய் ஆகிறதுக்கு காரணம் அது ஒன்று. ரெண்டாவது, ஓட்டு போடுறவங்க மொத்தம் 5,67,00,000 மக்கள். இவன் 50,000 பேர்கிட்ட தான் போய் கருத்து கணிப்பு கேட்பான். 50,000 சொல்கிற மக்கள் சொல்கிற கருத்து கணிப்பு சரியாக இருக்குமா? எப்படி சரியாக இருக்கும்? அதனால் இந்த கருத்து கணிப்பு பொய்யாக இருப்பதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்று, பணத்தை வாங்கிட்டு இவங்க எல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிற NDTV காங்கிரஸுக்கு சப்போர்ட். அதனால் பொய்யாவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய திருப்பி திமுக வருங்கிறது எதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய இது என்னென்னா, எங்களை போன்றவர்கள் இறைவனுடைய சக்தி. இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் பண்ணவன் திரும்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு இறை சக்தி இது பண்ணுமா? நிச்சயம் உதவி செய்யாது. அந்த திருச்செந்தூர் முருகன் இவங்களெல்லாம் சூரசம்ஹாரம் பண்ணி விடுவார். காரணம் கொஞ்சம் நெஞ்சம் அயோக்கியத்தனமா இவர்கள் பண்ணினது இதுக்கே மனசாட்சிக்கே ஈடுபடாது. அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு திருப்பி மக்கள் ஓட்டு போட்டு இவங்களே திரும்பி ஆட்சிக்கு வந்தால் அப்புறம் கடவுளுங்கிறது இறை சக்திங்கிறது நாட்டில் எதுவும் கிடையாது. அதனால் எல்லோரும் நம்புவோம், நிச்சயம் திமுக ஆட்சியை பிடிக்காது அப்படிங்கிறது உறுதியான செய்தி. அது கருத்து கணிப்பில் என்னென்ன மோசடிகள் நடந்தது, ஏன் இப்படி ஒரு தகவல் வந்ததுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படிங்கிறது இன்றைக்கி வந்த கருத்து கணிப்பில் திமுகவுக்கு எதிராக இருப்பவர்கள் யாரும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இறைவனின் சக்தியை நம்புவோம். இறைவன் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார். இறைவன் அயோக்கியர்களையும் அரக்கர்களையும் நாட்டை விட்டு விரட்டுவார். இது நிச்சயம், இது சத்தியம். அதனால் திமுகவுக்கு ஆதரவான இது வராது. ஒரு திருப்பவும் திமுக ஆட்சிங்கிறது இந்த நாட்டில் ஆட்சி அமைக்காது. அப்படி அமைந்தால் அதற்கு பிறகு நம்மெல்லாம் கடவுளை கும்புறதுக்கும் அர்த்தம் இல்லை. கோயில்கள்லேயும் மசூதியிலையும் பள்ளிவாசல்லையும் போய் ஆண்டவனை வேண்டதில் அர்த்தம் இல்லை. அதனால் இறைவனை நம்புவோம். அரக்கர்களை இறைவன் நிச்சயம் அழிப்பார். கருத்து கணிப்பு நிச்சயம் பொய்யாகும். அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கட்ட கருத்து. அடுத்தது, புலியை பார்த்து சூடு போட்டு கொண்ட பூனை அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய் என்ன பண்ணார்? நேற்று திருச்செந்தூர் கோயிலுக்கு, அவர் ஒரு கிறிஸ்தவர், அப்படி இருந்தும் எதிரிகளை அழிப்பதற்கு அங்கே பூஜை இருக்குன்னு சொன்ன உடனே மத வித்தியாசம் பார்க்காம அங்கே போனார். திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட்டார். அந்த இவங்களை எதிரிகளை அழிப்பதற்கான பூஜை, சத்ரு இந்த பூஜை பண்ணார். எல்லாம் பண்ணிட்டு கும்பிட்டு வந்தார். வந்ததுக்கப்புறம் இந்த கூட்டம் அப்படியே இதாகிடுச்சு. ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் முருகரை அவமானப்படுத்தினதை பக்தர்கள் எல்லாம் கொதிச்சு போயிருந்தாங்க. இவர் விஜய் திருச்செந்தூரை கும்பிட்டார். அதனால் என்ன ஆக போதோ, பக்தர்கள்லாம் அவங்க பக்கம் போயிடுவாங்களோங்கிற பயம் இந்த கூட்டத்துக்கு. கொடைக்கானலில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்த சேகர் பாபு ஓடோடி வந்தார். இங்கே திருப்பரங்குன்றத்துக்கு போய் சாமி கும்பிட்டார். பக்தர்களை ஏமாற்ற, முருகக் கடவுளை ஏமாற்ற போய் சாமி கும்பிட்டு வந்தார். சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? திருச்செந்தூருக்கும் போகணும். அவர் வேல் வாங்கிட்டார. இவங்க தான் HRNC மந்திரியாக இருக்காங்கல்ல. அதனால் நேராக இன்றைக்கி திருச்செந்தூருக்கு போனார். யார்? சேகர் பாபு போய் முருகர்கிட்ட அந்த வேலை இவங்க கையில் பிடிக்கிறாங்க பாவிகள். அந்த முருகருக்கு திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு வழக்கு போட்டு விளக்கு ஏற்றணும்னு சொன்ன இவங்களை நீதிபதியை பதவியை விட்டே விலகணும்னு பார்லிமெண்ட்டில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டாந்து 20 எம்பிகள்கிட்ட 100 எம்பிகள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்த கூட்டம் இன்றைக்கி அதே முருகருக்கு திருச்செந்தூரில் போய் வேலை கையால் பிடிக்கிறாங்க. இன்னொருத்தர் அனிதா ராதாகிருஷ்ணன் மந்திரி, அவரும் வேலை கையில் பிடிக்கிறார். இந்த வேலை கையில் பிடிக்கிறவங்க யார் சொல்லுங்கள்? வீடுகளில் போய் மலத்தையும் இதையும் கொட்டினவர், சவுக்கு சங்கர் வீட்டில் கொட்டினவர்னு குற்றம் சாட்டப்பட்ட சேகர் பாபு, அவர் போய் முருகர் ஸ்தலத்தில் போய் அந்த வேலை பிடிக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் இவர் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செஞ்சார்னு உங்கள் குடும்பமே சொல்கிறாங்க. அப்படி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சேகர் பாபு அங்கே போய் வேலை பிடிக்கிறார். அவர் யார்? அனிதா ராதாகிருஷ்ணன். அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் அவர் மேலே வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட பாவங்களை செய்தவர்கள், இப்படிப்பட்ட குற்றங்களை செய்பவர்கள் முருகர் இல்லை திருச்செந்தூரில் உள்ளே போய் வேலை பிடிச்சி
அவர் வந்து விஜய் வந்து அங்கே சாமி கும்பிட்டுட்டு வேலை பிடிச்சாருங்கிறதுக்காக நம்ம எல்லாம் ஏமாற்ற, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற வேலை பிடித்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்டாலின் மீண்டும் சிஎம் ஆகணும்னு மண் சோறு சாப்பிட்டுருக்கான். 48 நாள் திமுககாரங்க. இந்த வீடியோவை பாருங்க. கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி விரதம் மேற்கொண்டு இன்றைக்கு 48வது நாளான இன்றைக்கு சிதம்பரத்தில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் மண்சோறு சாப்பிட்டு அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அர்ச்சனை செய்யப்பட்டு இன்றைக்கு நிவர்த்தி கடன் காணிக்கை செலுத்தினோம். எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்பார்கள். இப்போ என்ன விஷயம்னா, கோயில்களில் வந்து பக்தர்கள் வேண்டுதலுக்காக மண்சோறு சாப்பிடுவாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. எத்தனையோ பேர் கோயிலில் சாப்பிட்டுருக்காங்க. ஆனால் திமுககாரன் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்லணும். திமுககாரன் போய் இதில் வந்து கோயிலில் மண்சோறு சாப்பிடலாமா அப்படின்னா, இந்த மண்சோறு சாப்பிட்டது கோயில்களில் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது, முட்டாள்கள் அப்படின்னு சொன்ன கூட்டம் இந்த கூட்டம். ஈவேரா என்ன சொன்னார் தெரியுமா? திருப்பதிக்கு அவ்வளோ பேரும் க்யூவில் நின்னாங்க அந்த காலத்தில். எல்லாம் மொட்டை போட்டு வருவாங்க, ஆண்களும் போடுவாங்க, பெண்களும் போடுவாங்க. அதை பார்த்து ஈவேரா என்ன சொன்னார்? ஏண்டா திருப்பதிக்கு போய் கோயில்களுக்கெல்லாம் போய் மொட்டை போடுறிய, நீ மொட்டை போட்டால் முடி முளைச்சிடுங்கிற தைரியத்தில் தானே மொட்டை போடுற. நீ கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் கையை வெட்டி கொடு, காலை வெட்டி கொடு, விரலை விட்டு பார்க்கலான்னு. ஆனால் அந்த ஆளுக்கு வந்து அது வந்து கூமுட்டை, அவருக்கு ஒரு அளவும் தெரியாது. அந்த காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தாலும் எதிர்த்து பேச ஆள் இல்லை. நம்முடைய புராணங்கள் எல்லாம் என்ன சொன்னது தெரியுமா? கண்ணப்பர் வந்து தன்னுடைய கண்ணையே வந்து ஒரு கண்ணை எடுத்து கொடுத்துட்டார். ஒரு கண்ணை வந்து அம்புனால் குத்தி ஒரு கண்ணை எடுத்து ஈஸ்வரனுடைய விக்கிரகத்தில் கண்ணில் ரத்தம் வந்தவுடன் தன் கண்ணை எடுத்து ரத்தம் வந்து அந்த கண்ணில் பொருத்தினார். இதுதான் வரலாறு. அப்போ தான் ஈஸ்வரன் அடுத்த டெஸ்ட் வச்சார். இன்னொரு கண்ணிலையும் ரத்தத்தை வர வச்சு இந்த கண்ணப்பன் இன்னொரு கண்ணையும் குத்துறானா பார்க்குறதுக்காக கண்ணப்பன் வேடன். அதுக்காக அடுத்த கண்ணிலையும் ரத்தம் வர வைத்தார். உடனே வில்லை எடுத்து அடுத்த கண்ணை குத்த போன போது ஈஸ்வரன் நேரே தோன்றி கண்ணப்பனை தடுத்து நிறுத்தினார். வேடனாக இருந்தவர் கண்ணப்பன் நாயனாராக ஆனார். கண்ணப்பன் நாயனாருங்கிற பட்டம் அவருக்கு கிடைத்தது. இன்றைக்கும் கண்ணப்பனுக்கு கோயில் இருக்குது. காளஹஸ்தியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஈவரை கூப்பிட்டு அவருக்கு என்ன தெரியும்? என்ன கையை வெட்டுவையா, காலை வெட்டியா, கண்ணையே கொடுத்தவதெல்லாம் வரலாறுல உண்டு. அப்படி கேலி பண்ணவங்க இந்த குரூப், இந்த இவங்க எல்லாமே வந்து மூடப்பழக்கம்பாங்க. ஸ்டாலினும் போவார், விபூதியை வாங்கிட்டு அப்படி கீழே கொட்டுவார். ஏன்னா பகுத்தறிவான் பண்ண மாட்டாங்க. துரைமுருகன் போய் அந்த அவர் வந்து இவர் வந்து அந்தனர் வந்து விபூதி வச்சு விட்டால் இங்கே வந்து விபூதியை அழைக்கிறார். கேட்டால் என்ன சொல்லிச்சு இந்த கூட்டம்? நாங்கள்லாம் பகுத்தறிவு, இதெல்லாம் வந்து முட்டாள்தனம், மூடப்பழக்கம்னாங்க. அண்ணாதுரை கேன்சரில் சாக போகிறாரு. அப்போ அதை பிரசாதம்னு கொடுத்தாங்க. நெத்தியில் விபூதி பூசும்போது தள்ளி விட்டார். அப்படி இவங்க பகுத்தறிவு பாசறைகளாச்சே. இதெல்லாம் முட்டாள்தனம், மூடத்தனம். இன்றைக்கி எந்த மூஞ்சியோடு போய்கிட்டு மண் சோறு சாப்பிட்றீங்க? அது முட்டாள்தனம் இல்லையா? அது மூடப்பழக்கம் இல்லையா? எதுக்காக சொல்கிறேன்னா, மண் சோறு கோயிலில் சாப்பிட்றது பக்தி தான், அதை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த கூட்டம் போய் கூப்பிடுறது இவர்கள் மூடப்பழக்கம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊரை ஏமாற்றிக்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. ஒரு தடவை திமுக தொண்டர் கோயில் அம்மன் கோயிலுக்கு போய் தீ மிதித்தார். கருணாநிதி அவரை கட்சியை விட்டு வளர்க்கினார். மூடப்பழக்கம்னு. இன்றைக்கி அதே ஸ்டாலினுக்கு கேட்குறேன், தீ மிதித்ததுக்கே கட்சி விட்டு இது பண்ணீங்களே, நீங்கள் முதல்வர் ஆகணும்னு மண் சோறு சாப்பிட்றானே 28 பேரோ 58 பேரோ உங்கள் திமுகக்காரன் கட்சி விட்டு விளக்குவதற்கு உங்களுக்கு தைரியம் உண்டா அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். கருத்து கணிப்பு வந்த உடனே காங்கிரஸ் ஆரம்பிச்சிட்டான், ஆட்சியில் பங்கு வேணும். நம்ம அவங்க ஆட்சியில் வந்து உட்கார போகிற மாதிரி ஆட்சியில் பங்கு வேணுங்கிறான் காங்கிரஸ்காரன். பார்ப்போம். அதனால் இப்போவே பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டான். எத்தனை சீட்டு ஜெயிக்க போகிறான், இவன் கட்சி எத்தனை சீட்டு ஜெயிக்க போகுதுன்னு தெரியல. அதனால் இப்போவே கழகம் ஆரம்பித்து விட்டது கருத்து கணிப்பு வந்த உடனே. இது நிஜத்தில் ஒன்றும் ஆட்சிக்கு வந்தால் தானே. அதுக்குள்ளே இந்த டிஎம்கே ஐடிவிங்க இருக்கிறவங்கலாம் இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. இவங்கெல்லாம் தாவேக்கா தொண்டர்கள்லாம் போடுறாங்க இன்ஸ்டாகிராம். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் ஆட்சிக்கு வருவது உறுதி,
வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு போடுறான். அதுக்கு டிஎம்கே ஐடிக்காரன் என்ன போடுறான், 4ஆம் தேதி வெயிட் பண்ணுங்கிறான். அப்போ எதுவும் திட்டம் திட்டி வச்சுருக்காங்களான்னு தெரியல, எதுவும் சதி திட்டம் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ரொம்ப உறுதியாக சொல்கிறான் டிஎம்கே ஐடிக்காரன், 4ஆம் தேதி வரை வெயிட் பண்ணு, அப்புறம் நீ பேசு அப்படிங்கிறான். அதுக்கேற்ற மாதிரி தான் பிந்தைய கருத்து கணிப்பு வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே இங்கே இந்த ஓட்டிங் மிஷின் எல்லாம் கையில் வச்சுருந்தாங்க, நிறைய ஓட்டிங் மிஷின் எல்லாம் நிறைய கள்ள ஓட்டும் போட்டாங்கன்னு வைங்க. அதனால் எது வந்தது என்ன நடந்தது அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். ஆனால் உறுதியாக சொல்கிறான் அவ்வளோ பேரும் திமுக ஐடிவிங்கெல்லாம் எல்லாம் கூலிக்கு வேலை பார்க்குறோம். அந்த இவர் வந்து சபரீசன் அவர் செய்கிற இருக்கிற கம்பெனியில் இது கொடுத்து பண்ணியிருக்காரு, சம்பளத்துக்கு வச்சுருக்காரு 20,000 25,000 அவன் தான் போடுறான். எல்லாமே செயற்கையில் போய்கிட்டு இருக்கு. அதனால் இவர்கள் எல்லாம் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய கருத்து கணிப்பிலே திமுக மீண்டும் ஆட்சி பீடத்தில் ஏறும்னு சொன்ன உடனே எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இறைவன் வந்து தன்னுடைய சக்தியை காண்பிப்பாருங்கிறது எங்களை போன்ற கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களுடைய நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கடுத்தது செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் வேட்டு. இதில் வந்துக்கிட்டு மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல் செந்தில் பாலாஜி பண்ணாருன்னு சொல்லி அறப்போர் இயக்கம்னு வழக்கு போட்டாங்க. ஆதாரத்தோடு கொடுத்தாங்க. 397 கோடி ஊழல். டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கெல்லாம் மின்சாரத்தை கொடுக்குறது, அது நல்ல இதாக போட்டால் எவ்வளோ லோடு இருந்தாலும் தாங்கும், நமக்கு மின்சாரம் தடைப்படாது. அதுலேயும் போய் ஊழல் பண்ணிக்கிட்டு அதிலே 400 கோடியை ஊழல் வச்சுட்டு வாங்கினா தரமில்லாத டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். திடீர்னு வெடிக்கும், கரண்ட்டு கட் ஆகும். கஷ்டப்பட போகிறது நம்முடைய வரி பணம். மந்திரி கொள்ளையடிக்கிறான். ஆதாரத்தோடு அந்த அறப்போர் இயக்கம் எடுத்து ஹைகோர்ட்டில் கொடுத்தாங்க, வழக்காக தொடுத்தாங்க. இன்றைக்கி ஹைகோர்ட்டு பார்த்தாங்க, ஆதாரங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி சிபிஐ கையில் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கே பாருங்கள், எங்கே கொடுத்தாலும் வம்பு. தமிழ்நாடு போலீஸ்கிட்ட கொடுத்தா ஆட்சி யார் வராங்களோ அவங்களுக்கு ஜாலியாக அடிக்கிறான். ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே இந்த பணம் கொடுத்தவர்கள், பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் வழக்கு வந்தது. 100கணக்கான பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்தான். இங்கே வந்தது சென்னை சிட்டி போலீஸு என்ன பண்ணா, 2000 பேர் மேலே கேஸை போட்டு விட்டான். பணத்தை ஏமாந்தவன் 100 பேர் தானேப்பா, 200 பேர் தானே. ஏமாத்துனது செந்தில் பாலாஜினா அவர் மேலே தானேப்பா வழக்கு போடணும். நீங்கள் என்ன எல்லார் மேலேயும் போட்டிங்கன்னா பணம் கொடுத்ததும் குற்றம். அதனால் பணம் கொடுத்து ஏமாந்தான் பாருங்கள், அவனையும் குற்றவாளி ஆக்கிட்டாங்க. சரி, அதுபோக மீதி கவர்மெண்ட்டு உங்கள் அதிகாரிகள்லாம் இருக்காங்களே, அரசு அதிகாரி, அவனையும் குற்றவாளி ஆக்கிட்டாங்க பாருங்கள். ஒரு குற்றவாளியை காப்பாற்ற பல அப்பாவிகளையும் பல நிரபராதிகளையும் வழக்கில் சேர்த்தான். இதற்காகத்தான் இப்போ ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேணாம் அந்த இது சென்னை இது மாநில போலீஸ்கிட்ட போனால் எதுவும் ஒழுங்காக நடக்காது, மனசாட்சிக்கு அங்கே மரியாதை இருக்காதுன்னு சொல்லி மத்திய இதுக்கு சிபிஐக்கு மாற்றிட்டான். சிபிஐ விசாரிக்கணுன்ட்டான். இன்னும் சிபிஐ என்ன லட்சணம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு வந்தது, சிபிஐ வந்து தாவைக்கா தலைவர் விஜயெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்களே, அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் விசாரித்தாங்களே, என்னாச்சு? அப்படியே கணத்தில் கல் போட்ட மாதிரி இருக்குது. அப்போ சிபிஐ ஆச்சு தான் ஒழுங்காக விசாரிப்பான். அப்போ எங்கே தான் போகிறது? மாநில போலீஸும் இப்படி இருக்க ஆளுங்கட்சிக்கு ஜாடி அடிக்கிறான். சிபிஐ போனால் சிபிஐ இப்படி பண்ணால் எங்கே போவது நீதியை கேட்பதற்கு? இன்னுமே ஹைகோர்ட்டு ஜட்ஜுங்களே விசாரணையை நடத்தி இது பண்ணணும், அப்போ தான் முடியும். அதனால் இதையாவது நீதி கிடைக்கிறதா என்று பார்ப்போம். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்களா என்பதை பார்ப்போம். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் இல்லை. அவரை நம்ம விமர்சிக்கிறதுக்கு காரணமே தப்பு நடந்தால் நாங்கள் ஒரு மீடியா விமர்சனம் செஞ்சு பேசுவோம். அதை இது பண்ணி அவர் வந்துக்கிட்டு எங்களை எல்லாம் எதிரியாக இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்கள் ஒரு மீடியா, விமர்சனம் செய்கிறது எங்களுடைய கடமை. அது மாதிரி உங்கள் மேலே வழக்கு வந்திருக்கு, அதனால தான் இந்த விமர்சனத்தை செய்கிறோம். அது நீங்கள் நல்ல தப்பு பண்ணாமல் இருங்க, உங்களை பாராட்டுவோம். தப்பு பண்ணினால் யாராக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும் விமர்சனம் செய்வோம். அது எங்களது ஜனநாயக கடமை. அப்படி நான் அதை சொல்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. பின்னால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயம், நியாயமான விஷயம், இதுக்கெல்லாம் ஸ்டாலின் இவங்க செந்தில் பாலாஜி இது மாதிரி அவங்கெல்லாம் பழி வாங்குகிறாங்க. பேசவே கூடாதுங்கிறாங்க, நியாயத்தை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அதனால் பல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
அதனால தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதில் கூட சொல்கிறாங்க 397 கோடி நீங்கள் உங்கள் மோசடி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி வழக்கு தொடக்குறாங்க. அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் உங்கள் மேலே இது வந்து விசாரணை நடத்துன்னு சொல்லும்போது இதை பற்றி பேசுனா தப்பா? இதை பற்றி பேசவே கூடாதா? அதனால் யார் வாயையும் அடைக்க விரும்பாதீர்கள். தப்பு செய்தால் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். அது எங்களுடைய ஜனநாயக கடமைங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். இப்போ நடிகர் பார்த்திபன் ஒருத்தர் இருக்கார். அவர் போய் என்ன பண்ணார், எனக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லைன்னு ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வந்துட்டார். இது இப்போ பேசும் பொருளாக இருக்கு. சினிமாக்காரங்க சினிமாவில் நடித்தா பரவாயில்ல, வாழ்க்கையிலும் நடிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு கூட்டத்துக்கு போனார். அங்கே நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்னு பேசிட்டார். உடனே சமூக ஊடகங்கள்லாம் மிகப்பெரிய கண்டனம் வந்தது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு செலிப்ரிட்டி, நீங்கள் ஒரு முக்கியமான ஆள், சினிமாவில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டைரக்டராக இருக்கீங்க, உங்கள் படத்தை எல்லா ஜாதிக்காரவங்களும் பார்க்குறாங்க, எல்லா மதத்துக்காரவங்களும் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்னு நீங்கள் பெருமையாக சொன்னால் அது வந்து உங்களுக்கு கரெக்டான வந்து பல விமர்சனங்கள் வந்தது. உடனே சினிமா நடிகர் இல்லை, உடனே நடிப்பு இதுக்கு போய் ஹைகோர்ட்டில் கேஸு போட்டு தாசில்தார்கிட்ட நான் ஜாதி மதம் இல்லாதவன்னு சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறேன். இதுவரை சட்டத்தில் நடந்ததே இல்லை. ஹைகோர்ட்டும் யோசிச்சாங்க, என்னடா இல்லாததை கேட்குறாங்க. அப்புறம் அவங்க வழக்கறிஞர்கள் அந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று அதை பார்த்துட்டு சரி சர்டிஃபிகேட் கொடுப்பான்ட்டாங்க. உடனே தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. இந்தியாவிலேயே முதல் தடவையாக ஒருத்தருக்கு ஜாதி மதம் இல்லாதவர்னு சர்டிஃபிகேட் கொடுத்தது இதுதான் முதல் தடவை. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அதனால் பிசி, இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர் அதனால் எம்பிசி, இந்த ஜாதியை சேர்ந்தவர் அதனால் பட்டியலினம், இப்படி தான் கொடுப்பாங்க. இந்தியாவிலே இவருக்கு வந்து ஜாதி இல்லாதவர் மதம் எப்படி ஊரை ஏமாத்துறாங்க. பார்த்திபனுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் ஜாதி பார்க்காதவர்கள் மதம் பார்க்காதவர்கள்னால் உங்கள் குழந்தைகள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வேறு ஜாதியில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கணும். உங்கள் குழந்தைகளுக்கு மாற்று மதத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுதான் ஜாதி மதம் இல்லாதவர்களுக்கான அடையாளம். சும்மா ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதை சோஷியல் மீடியாவில் நான் அப்படி வாங்கிட்டேன்னு சொல்கிறது ஊரை ஏமாத்துகிற வேலை. சினிமாக்காரங்களுக்கு சொல்கிறேன், நீ வந்து அரசியலுக்கு வராதிங்க, ஒழுங்காக சினிமாவில் நினச்சிட்டு சினிமாவை டைரக்ட் பண்ணிகிட்டு இருங்க. அவர் இப்போ எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டான், மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சோஷியல் மீடியா பூரா விமர்சனம் பண்ணுறான். இப்போ என்ன பதில் கொடுத்துருக்காரு, மனநலம் பாதிக்கப்பட்ட பார்த்திபன் எழுதுகிறேன்னு பதில் கொடுக்குறாரு. இதுவும் கிடையாது, உங்களுக்கு தன்மானம் சுயமரியாதையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஊரை ஏமாற்றிடுங்க, வாழ்க்கையில் அதை நடத்தி காமிங்க. கருணாநிதி என்ன பண்ணார், அதாவது அவருடைய பையன் மூக்க அழகிரி ஒரு பட்டியலிருந்து இப்போ இவங்களை வந்து பொண்ணை லவ் பண்ணார். அப்போ கருணாநிதி மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுத்தார். அதுக்கு காரணங்கள் வேறு காரணங்கள் நிறையா இருந்தது. ஏன்னா பட்டியலினத்தை சேர்ந்த பல பேருக்கு இவர் செய்த துரோகம் இருக்குது. ஒரு மந்திரியெல்லாம் வாழ்க்கையவே அழித்தாங்க. பட்டியலினத்தை சேர்ந்த மந்திரியை வாழ்க்கையவே அழித்தாங்க. பட்டியலினத்து மக்கள் மீது கருணாநிதிக்கு பாசம் என்பதே கிடையாது, அரசியல் காரணங்களுக்காகத்தான் பண்ணுவார். தன்னுடைய பையன் அந்த பெண்ணை இது பண்ண உடனே பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தவ மூக்காளர்கள் முடியாத அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்ன உடனே அறிக்கை விட்டார். என் குடும்பத்திலிருந்து பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணை நாங்கள் எடுக்கிறோம்னு. அந்த மாதிரி நடிக்கக்கூடாது. ஒரு ஏழை பட்டியலினத்து பெண்ணை வந்து பெண்ணையோ ஆணையோ பார்த்திபன் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா அவரை வந்து எல்லோரும் வாழ்த்தலாம். வெறும் சான்றிதழ் வாங்கி ஊரை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய இறுதிக்கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவுறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.